அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்து போய் அழுது கொண்டிருக்கிறன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்தமாயிச்சா ஊரே அவளுக்கு துணை நின்று வருது. அல்லேலூயா. ஊரே அவளோடு கூட இணைந்து வருது. ஆனால் அவருடைய கண்ணீரை அந்த ஊர் மாற்ற முடியாது. ராமின் சொல்லுங்களேன். அவன் சொந்தமோ பந்தமோ அவன் கூட இருந்த யாருமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. கர்த்தர் அவளை பார்த்து முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? அழாத. ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த மாதத்தில் சொல்ற, நீ இனி அழாத, புலம்பாத, எந்த காரியத்தை குறித்த துக்கிக்காத, எந்த காரியத்தை குறித்த வேதனைப்படாத. உன் வேதனை நீங்க நீ சுகமா இருக்க போற. ராமின் சொல்லுங்களா. அல்லேலூயா. நீ எதை இழந்து இந்த இறப்பு நிமித்தம் உன் கண்கள் கலங்கி கொண்டு, எதை நிமித்தம் உன் இருதயம் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டு, எந்த காரியம் என்னை விட்டு போயிடுச்சோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறையோ, இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா உன்னை பார்த்து முதல்ல சொல்லுவார், அழாத. என்ன செய்யாத? அழாத. எதற்கு அழுவுற? இயேசுவின் கரம் வந்துருச்சுன்னா நீ அழ தேவை. அல்லேலூயா. உன் மேல இருக்கிற நிந்தனை அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய எல்லா ஜனத்துடைய முகத்தின் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ அழாத. அவளுடைய துக்கத்து நிமித்தம் அவள் அழுது கொண்டு வரா. இருந்தது ஒரே ஒரு பிள்ளை தான், அவ்வளவு விதவை. ஒரு தன்னுடைய வாழ்வத்துக்குரிய பெரிய எனக்கு பாருங்க அடையாளமா அந்த பிள்ளையை பார்த்தா. அந்த பிள்ளை சம்பாரிச்சு கொடுத்தாதான் அந்த தாயாருக்கு என்ன இருக்கும்? சாப்பாடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த பிள்ளையே போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், மகளே நீ அழாத. அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டார்னா உன்னை பார்த்து தான் சொல்லுவார், நீ அழாத. வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து, அல்லேலூயா, எதை தொட்டாரா? அல்லேலூயா. வசனம் வாஸ்தவமா இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரம் வாய்க்கும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்னன்னா, அவ இழந்ததை மீண்டுமா தொட்டு திரும்ப கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கிட்ட வந்து எதை தொட்டாரு? எதை தொட்டாரு? அல்லேலூயா. மரித்தவன் உயிரோடு எழும்பினான். ஒரு ஆமீன்.